ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, நிறைய பேருக்கு சாயப்பா என் கூட பேசணும், நான் என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையும் செய்கிறேனோ அதுக்கு அவர் விருப்பமாக இருக்காரா இல்லையான்றதை நான் தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் என் வாழ்க்கையில் துன்பங்கள் குறையும், நான் மரியாதையாக பெருமைக்குரிய மனுஷனாக வாழவும் முடியும். இது மாதிரியான விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம், எப்படி செய்யலாம் அப்படின்னு ஒரு சாய்ராம் கேட்டிருந்தாங்க. ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிச்சயமாக சாயப்பா உங்ககிட்ட 24 மணி நேரமும் பேசிக்கிட்டு தான் இருக்காரு. நீங்கள் அவருடைய சத்தத்தையோ அர்த்தத்தையோ நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் தெரிஞ்சுக்கல. என்னைக்கு நீங்கள் உங்களை கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போதான் அவர் என்ன பேசுகிறாரு அப்படின்றத உங்களுக்கு புரியும். நம்முடைய எண்ணங்கள் நம்மளை தாண்டி தான் யோசிக்கிறோம், பேசுகிறோம். நமக்குள்ள என்ன இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோமா? உங்களுடைய பலம் என்ன, உங்க பலகீனம் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? இதுல கூட பல பேர் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அது எதை பத்தினா தன்னுடைய பலகீனத்தை பத்தி. பலத்தை பத்தி தெரியாது, மறந்துருப்பாங்க. நாம பலமான மனிதர்கள் அப்படின்னு சொன்னா யாரும் நம்ப தயாரா இல்லை. நீங்க பலகீனமான மனிதர்கள் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் எல்லாரும் நம்புறாங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை மக்களும். ஸோ இரவு பகல் அப்படிதானே பலமும் பலகீனமும். அப்ப எல்லா மனுஷனுக்கும் பலமும் இருக்கு, பலகீனமும் இருக்கு. பலத்தாலதான் பலகீனமாகுது, பலகீனத்தாலதான் பலமும் வருது. இதை நம்ம வாழ்க்கையில் நம்மளை பற்றி ஒரு புரிதல் வந்தால் இந்த விஷயம் உங்களுக்கு புரியும். இல்லை என்ன சொன்னாலும் அது உங்களுக்கு புரியாது. பலத்தால் பலகீனமாகுது, பலகீனத்தால் பலமும் கிடைக்குது. எனக்கு எந்தெந்த வழியெல்லாம் பலம் அப்படின்னு நினைச்சேனோ அது மூலமாக எனக்கு பலகீனங்கள் பெருகுச்சு. அந்த பலகீனத்தால் நான் துவண்டு போகாமல் அது எந்தெந்த வழிகளில் பலகீனம் அடைந்தது அப்படின்றத நான் தேடி கண்டுபிடிச்சி அதை பலமாக மாற்றினேன். அதை பலன்றது பலகீனமாகவும் பலகீனம்ன்றது பலகமாகவும் மாறினது. இது இல்லைன்னா அது வராது, இது இல்லைன்னா அது வராது. இதுதான் உலகத்தோடைய தத்துவமே. அதை நாம் சரியாக புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி காலையில் இருந்து இந்த நைட்டு 8 மணி ஆடியோ உங்களுக்கு மொபைலில் கிடைக்குதுன்னா, அப்போ நீங்கள் இன்றைக்கி காலையில் ஒரு 6 மணியில் இருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் உங்களை பற்றி எவ்வளோ சிந்திச்சிங்க, உங்கள் குடும்பத்தை பற்றி எவ்வளோ சிந்திச்சிங்க, உங்கள் குடும்பத்தை தாண்டி இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி எவ்வளோ சிந்திச்சிங்க, யோசிச்சு பாருங்கள். உங்களை சிந்திச்சது சுமாராக எவ்வளோ நேரம் இருக்கும், மற்றவங்கள சிந்திக்கிறது எவ்வளோ நேரம் இருக்குன்றதை யோசிச்சாவே தெரியும் உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்காம இருக்கீங்க. ஸோ இன்னொருத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாதான் அவங்கக்கிட்ட நம்ம மூவ் பண்ண முடியும், பேச முடியும், பழக முடியும். இவன் நல்லவனா கெட்டவனா,
இவன் நம்ம குடும்பத்துக்கு பொருத்தமானவனா, இல்லை நம்ம குடும்பத்துக்கு பொருத்தமில்லாத மனிதனா, இவனை நம்ம வாழ்க்கையில் சேர்த்துக்கிட்டா நல்லதா கெட்டதா, இது எல்லாம் அடுத்தவனை பற்றி ஒரு புரிதல் முயற்சிகள் பண்ணுறோம். ஆனால் நம்மளை பற்றி ஒரு புரிதலை முயற்சிகள் பண்ணாமலே இருக்கோமே. ஸோ ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், ரொம்ப சிம்பிள் தான். வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா எளிமையான வழி நிறைய இருக்கு. ஆனால் எளிமையான வழியை உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுது. உங்களுக்கு தேவை ஒரு விஷயத்தை வெற்றிகரமாக முடிக்கணும்னா அதுக்கு பல மைல்கள் நடக்கணும், நீங்கள் பல பூஜைகள் பண்ணணும், நிறைய செலவு பண்ணணும். இதெல்லாம் பண்ணாதான் அது சரின்னு நினைக்கிறீங்க. ஏன்னா எளிமையான விஷயத்தை நம்ம மறுக்கிறோம். இலவசமாக கிடைக்கிறது வீணுன்னு நம்ம நினைக்கிறோம். ஃபாரின் இம்போர்ட்டட் ஆப்பிள் தான் நம்ம வாங்குவோம். ஏன்னா அது காஸ்ட்டு கிட்டத்தட்ட கிலோ 250 ரூபா 260 ரூபா. ஆனால் கிலோ 1/4 கிலோ நெல்லிக்காய் 20 ரூபா. அதில் கிடைக்காத சக்தி ஆப்பிளில் இல்லை. அவ்வளோ பெரிய ஆப்பிளுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சமம். ஆனால் இது ரொம்ப மலிவாக கிடைக்குது. இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா விஷயமும் எதெல்லாம் மலிவாக கிடைக்குதோ அது எல்லாமே நம்ம ஸ்டேட்டஸுக்கு பயன்படாது அப்படின்னு நினச்சி அதை தூக்கி போடுறோம். நீங்கள் எதை தூக்கி போடுறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துன்றதை நீங்கள் மறந்துடுறீங்க. அப்போ இட்ஸ் சிம்பிளிசிட்டி. அந்த சிம்பிளிசிட்டிக்கு சொந்தக்காரர் தான் நம்ம சாயப்பா. அப்போ அவர் சொன்ன வழிகளை தான் நம்ம செய்யணும். நீங்கள் பல நாட்கள் பல பூஜைகள் செய்கிறதால மட்டும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வந்துடாது. ஒரு 10-20% வேணால் அதற்குரிய பலன்கள் இருக்கும். ஆனால் 80% பலன்கள் எங்கே இருக்குன்னா அந்த சிம்பிளிசிட்டியில் தான் இருக்குது. ஸோ இப்படி போகிற பாதையை மாத்திரம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் எப்படியாவது ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். பட் அந்த இடத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டாம். கொஞ்சம் வேற ஒரு கட்டு இருக்குது, அந்த கட்டுக்குள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அமோகமான விளைச்சல் அந்த இடத்துல நடக்குது. ஸோ உங்களை பற்றி நீங்கள் என்னைக்கு நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்களோ, உங்களை பற்றி என்னைக்கு நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போவே சாயப்பா பேச ஆரம்பிச்சிடுவார். இதை நம்ம செய்யலாமா? எஸ், அவர் சொல்லுவார், வெயிட் பண்ணுங்க. அவர் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, செஞ்சிடாதீங்க. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவர் தான் செய்ய சொன்னார், நான் செஞ்சேன், லாஸ் ஆகிட்டேன். அவர் தான் இந்த விஷயத்தை பண்ண சொன்னார், அவர் எனக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தானே எனக்கு இவ்வளோ வழிகளை காட்டுறாரு, அப்படி இப்படின்ற மாதிரி நமக்கு விருப்பப்பட்டதுக்காக நமக்கு சில விஷயங்கள் கிடைக்குது, தானாக கிடைக்குதுன்றதுக்காக அது அவர் கொடுத்ததா நம்ம நினச்சிக்கிட்டு ஒரு மாய வலையில் விழுந்து மறுபடியும் வீணாக போகிறோம். என்னோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லலாம். ஆனால் சில விஷயங்கள் அது சொன்னால் அது மற்றவங்களுக்கு பிரச்சனை ஆகிடுன்றதுக்காக நான் சொல்லலை. ஸோ நானும் சில விஷயத்தை கடவுளாக எனக்கு அனுப்புனது, இது ஏற்படுத்தினது, இதை ஒத்துக்க வச்சுக்கிருக்கிறாரு, இதை நம்ம கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு நினச்சது எல்லாம் கிடைக்காம போயிடுச்சு. அப்போ எதுக்காக இந்த விஷயங்கள் நடந்திருக்குதுன்னா, நம்ம மனசு அதில் ஈடுபடுது. அதுக்கு நம்ம ஒரு காரணத்தை சொல்கிறோம். அந்த காரணம் என்னென்னா, இது சாயப்பாவில் கொடுத்தது, இதை நிராகரிக்க முடியாது அப்படின்னு நாம் அதுக்கு ஒரு விஷயத்தை வைக்கிறோம். ஏன்னா இது ஒரு காரணம் வேணும்ல. ஒருத்தன் ஒன்றும் இல்லை, ஒருத்தன் திருட போகிறான், அவன் போலீஸில் மாட்டுறான், ஏண்டா திருடுறன்னு கேட்குறான். அவன் சொல்கிறான் 1000 காரணம். இல்லை, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, என் தங்கச்சியை படிக்க வைக்கணும், என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த காரணம் சொன்னதால் சரி ஓகே நீ திருடுனது சரிதான் அப்படின்னு சொல்லிடுவாங்களா போலீஸ்காரங்க? ஸோ என்ன ஆனாலும் திருட்டு நடந்ததுன்னா முட்டிக்கு தட்டுவாங்க. காரணத்தை கேட்குறாங்களோ கேட்கலையோ, ஆனால் நம்ம பண்ணதுக்கு உண்டான தண்டனை நிச்சயமாக இருக்கா இல்லையா? ஸோ இப்படி தான் நாம் யோசிக்கணும். இது கடவுள் கொடுத்ததா, இல்லை நீ விருப்பப்படுறதால இது கடவுள் கொடுத்ததா, நீ அதை மாற்றத்தை அவர் மேலே தூக்கி போடுறியான்றது தான் மேட்ருங்க. அப்போ என் லைஃப்பில் நான் சில தோற்றதுக்கு காரணங்கள்
அவர் தான் கொடுத்தாருன்னு நினச்சி நான் வாழ்ந்து கடைசியில் தோற்று போய் நிற்கும்போது தான் இது அவர் கொடுக்கலடா, நீ ஆசைப்பட்ட, நீ விருப்பப்பட்ட, அதனால் இந்த வாழ்க்கையை ஏற்படுத்திக்கிட்ட, இது அவர் கொடுக்கல, அவர் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, நீ பொறுமை காக்கிறத விட்டுட்டு நீ எதுக்கு இந்த வேலை பார்த்த? இப்போ தெரியுதா? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாம் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திருந்தாதான் அதில் சில விஷயங்கள் அவர் நம்மக்கிட்ட சொல்ல வருவார். நீங்களே அவசரப்பட்டு இது சாயப்பா கொடுத்தது எனக்கு அப்படின்னு சொல்லி நீங்களா ஒரு மாய வளையத்துக்குள்ளே சிக்கி சின்ன பின்னமாகி மறுபடியும் இப்படி போயிடுச்சே, அவரு தானே கொடுத்தாரு, அவரு தானே பண்ணாரு, நான் அதனால தானே செஞ்சேன்னா, ஏன்னா உங்களுக்கு விருப்பமே இல்லாத மாதிரியும் இது அவருக்காக செஞ்ச மாதிரியும், அப்போது கொடுக்கும்போதும் அவர் தான் காரணம், அதில் சந்தோஷம் கிடைச்சதுக்கு அவர் தான் காரணம், நீங்கள் தோக்கும்போது அவர் தான் காரணம், நீங்கள் துன்பப்படுறதுக்கும் அவர் தான் காரணம் அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க போல இருக்கே. ஸோ ஆழமாக யோசிக்கணும், இது நமக்கு பிடிச்சிருக்கா? நமக்கு பிடிச்சிருந்தாலும் அது கடவுளுக்கு பிடிக்கணும். இல்லை எனக்கு பிடிச்சிருக்குது எல்லாம் கடவுளுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு தாட்டில் போனீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதுக்கு நீங்கள் அடிமைன்னு அர்த்தம். திரும்ப சொல்கிறேன், நீங்கள் அவருக்கு மட்டும் அடிமையாக இருங்க. யாருக்கு? சாயப்பாவுக்கு மட்டும் அடிமையாக இருங்க. நீங்கள் எல்லாருக்கும் அடிமையாக இருந்தீங்கன்னா கடவுளுக்கு அடிமையாக இருக்க முடியாது. கடவுளுக்கு அடிமையாக இருந்தால் எல்லா இடத்துலையும் மரியாதைக்குரிய மனிதர்களாக நீங்கள் உருமாறலாம். சரி, காலையில் சொன்ன சரணாகதி தத்துவத்துக்கும் அதுக்கு ஈக்குவலாக கூட இந்த ஆடியன்ஸ் கூட இருக்கும். ஏன்னா அவர்கிட்ட ஒப்படைச்சாச்சு, உன் விருப்பம் என் விருப்பம். அதுக்காக நம்ம சும்மா உட்காரல, எல்லாம் அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி சும்மா உட்காந்துருந்தா வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்? உங்களுக்கு இடப்பட்ட வேலைகளை நீங்கள் செய்யணும், அதில் மாற்றமே இல்லை. உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பொறுப்புகளை நீங்கள் என்னைக்கும் அதை செய்யணும். அதில் என்ன உங்களுக்கு கொடுப்போம்? சரி, அந்த பொறுப்புகளை செய்யக்கூடிய வேலைகளை எப்படி செய்யணும்? அது ஒரு பிரார்த்தனையாக நினச்சி, அதை ஒரு வழிபாடாக நினச்சி உங்கள் செயல்களை செய்யணும். நீங்கள் எந்த வேலை வேணாலும் செய்யுங்க. செருப்பு தைக்கிற தொழிலாக இருக்கட்டும், இல்லை ஒரு கம்பெனிக்கு மேனேஜராக இருக்கட்டும், எந்த வேலையாக இருக்கட்டும், ஆனால் உங்களுக்கு இடப்பட்ட வேலை உங்களோட அது வழிபாடு. கடவுளுக்கு செய்யக்கூடிய வழிபாடு தான் நீங்கள் செய்யக்கூடிய தொழில், நீங்கள் செய்யக்கூடிய செயல். ஒரு சாய்ராம் என்கிட்ட 2 நாளைக்கு முன்னாடி ஆடியோவில் சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி நான் பஜ்ஜி போண்டா இது மாதிரிலாம் நான் கொடுக்குறேன், இதில் நான் டெவலப் ஆகிட முடியுமா அப்படின்னு. ஏன் ஆக முடியாது? இன்னைக்கு வண்டியில் கடை போடுறீங்க, உங்கள் திறமைகளை முழுக்க பயன்படுத்துகிறீங்க. ஸோ உங்களை சுற்றியும் ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் இங்கே செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். கஸ்டமர் இல்லைன்னா நீங்கள் இல்லை, நீங்கள் இல்லைன்னா கஸ்டமர் இல்லை. உங்கள் ருசிக்காக அங்கங்கே இருந்து வாங்கிட்டு போகணும். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தள்ளி இருந்தால் கூட இவர்கிட்ட நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்லி வாங்குற அளவுக்கு அந்த ருசியும் இருக்கணும், தரமும் இருக்கணும். இப்போ உங்கள் திறமையை நீங்கள் முதலீடு ஆக்குறீங்க. அதில் வரக்கூடிய வருமானத்தை, ஒரு பார்ட் வருமானத்தை தனியாக சேவிங்ஸில் போடுறீங்க. இல்லை ஒரு நல்ல நம்பிக்கைக்குரிய ஒரு இடத்துல சீட்டு போடுறீங்க. அந்த சீட்டை எடுக்கக்கூடாது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஏலத்தில் போய் முதல் மாதமே போய் நின்று நம்ம சீட்டு எடுக்கக்கூடாது. அது அவங்களா எப்போ முடியுதோ அப்போ உங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் பாதியில் சீட்டு எடுக்கிறது கடன் வாங்குற மாதிரி, அதை புரிஞ்சுக்கோங்க. 20 மாதமா 20வது மாதம் கடைசி ஆள் நீங்கள் தான். அவங்கள தம்பி எடுத்துக்கோப்பா அப்படின்னும் போது தான் நீங்கள் போய் எடுக்கணும். அந்த காசை எடுத்து என்ன பண்ணணும்? அடுத்த ஒரு முதலீடில் போடணும். இது மாதிரி ஒரு 5 லட்சம் ரூபாய் கையில் சேர்ந்துருச்சுன்னா நீங்கள் ஒரு கடையை ஆரம்பிச்சிடலாம். ஒரு சின்னதாக ஒரு மெஸ் ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய ஹோட்டல் ஆரம்பிக்கலாம்.
அதுக்கப்புறம் சின்ன ஹோட்டல் இன்னொரு இடத்துல ஒரு பிரான்ச் போடலாம். எங்க சரவண பவன் நம்ம தெரியும், வடபழனியில் ஹோட்டல். அந்த பொங்கல் இப்போ சாப்பிட்டா கூட நாக்கில் எச்சு ஊறும். அவர் இன்னும் ஆரம்பத்தில் இருந்தே வந்து பெரிய பணக்காரரா. ஸோ ஒரு விஷயத்த சொல்கிற, பெரிய பெரிய பணக்காரர்களை கடையை ஆரம்பித்து பெருசாக ஒன்றும் சாதிக்கலை. ஆனால் வயிற்றுக்கு காசே இல்லாதவங்க, சாப்பாடே இல்லாதவங்க, கஷ்டப்பட்டு தான் திறமையை பயன்படுத்துகிறவங்க தான் வாழ்க்கையில் சரித்திர படிக்கிறாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், ஒரு ஜெராக்ஸ் கடை நம்ம வச்சுருந்தா கூட கஸ்டமர் வந்தால் நான் வேலை செய்வேன். அப்போ மற்ற நேரத்தில் என்ன செய்கிறீங்க? சும்மா வந்து டைம் பாஸ் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் திறமை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதோட நீங்கள் முடிச்சுக்கிட்டீங்க. ஸோ உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கல. எப்படி தான் ஒரு ஜெராக்ஸ் கடைக்காரவங்க என்கிட்ட சொல்லும்போது, என்ன பண்ணுறதுனே தெரில, கஸ்டமர் வந்தால் தான் எனக்கு காசு, நான் அது வரைக்கும் சும்மா தான் இருக்கேன், உட்காந்து யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்த்துட்ருக்கேன். நீங்கள் வாழ்க்கையில் ஷார்ட்ஸ் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையே ரொம்ப ஷார்ட்டாக மாறிடும். நான் பார்க்க வேண்டாம்னு சொல்லலை, நம்மளாம் மிஷின் கிடையாது. ஸோ என்டர்டெயின்மெண்ட் வேணும், சிரிக்கணும், மனசு சந்தோஷப்படுற மாதிரி வாழுங்க, தப்பே இல்லை. ஆனால் அதுதான் வாழ்க்கைன்னு நினச்சிடாதீங்க, அதுதான் தப்பு. 8 மணி நேரம் உழைக்கிறேன்ப்பா, 1 மணி நேரம் எனக்கு பிடிச்ச மாதிரி செய்ய போகிறேன், என்ன பிரச்சனை, பண்ணிக்கோ. நான் அப்படி தான் சொல்லுவேன். எனக்கு பிடிச்சது ஒன்று தான், ஒர்க் அவுட் பண்ணுறது, பாட்டு கேட்டுகிட்டே ஒர்க் அவுட் பண்ணுறது. எனக்கு எல்லா பாட்டும் பிடிக்கும். எம்ஜிஆர் பாட்டு பிடிக்கும், ஜெயலலிதா பாட்டு பிடிக்கும், அடுத்தது யார் பாட்டு, ரஜினி பாட்டு பிடிக்கும், விஜய் பாட்டு பிடிக்கும், மகேஷ் பாபு பாட்டும் பிடிக்கும். இது மாதிரி எல்லா சாங்கும் பிடிக்கும். ஹிந்தி பாட்டு பிடிக்கும், கன்னடா பாட்டு பிடிக்கும், தெலுங்கு பாட்டு பிடிக்கும், மலையாள பாட்டு பிடிக்கும். ஸோ எனக்கு இசைக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. அதை வந்து பண்ணிக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் எனக்கு அதில் கிடைக்கக்கூடிய ஒரு குஷி வேற எதுலேயும் கிடையாது. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட்டு நம்ம ஹெல்த்துக்கும் மனசுக்கும் ஒரு உணவாக மாறணும். இல்லை நீங்கள் சொல்லிட்டீங்க எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டுன்னா, ஓகே நான் வந்து உட்காந்துக்கிட்டு தண்ணி அடிக்க போகிறேன், ஊர்வம்ப விலை கொடுத்து வாங்க போகிறேன், அது கிடையாது. அது உடம்புக்கு கேடு, மனசுக்கும் கேடு, வாழ்க்கைக்கும் கேடு. ஸோ உங்களை பற்றி நீங்கள் என்ன அறிஞ்சிருக்கீங்கன்றதை விட்டுட்டீங்க நீங்கள் பாதியில் முழுசாக ஏன் தாக்கு பிடிக்க முடியல? அப்போ அந்த ஜெராக்ஸ் கடைக்கார ஒரு கிட்டத்தட்ட ஒரு 22-25 வயசு ஒரு ஆண் அவர் சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கொரியர் நான் புக் பண்ணுறேன், ஜெராக்ஸ் எடுக்கிறேன், பிரிண்ட் அவுட் எடுக்கிறேன், ஆனால் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் ஒட்டுமொத்த வேலையே. காலையில் ஒரு 1/2 மணி நேரம், மதியம் ஒரு ஈவினிங் ஒரு 1/2 மணி நேரம், அந்த 12 மணியில் இருந்து 5 மணி வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்படின்னாங்க. அப்போ தான் நான் கேட்டேன், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் 10th. சரி 10th படிச்சிருக்கீங்க, ஓகே. இதை தாண்டி வர எதுவுமே உருப்படியான விஷயங்கள் எதுவுமே உங்கள் கண்ணுக்கு படலையா? அதான் எதுன்னு எனக்கு தெரியலிங்கன்னாரு. நான் அதான் சொன்னேன், ஒரு 1/2 hour உங்களை பற்றி திங்க் பண்ணுங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் வேலை, மீதி 6 மணி நேரத்தை வேலை இல்லை, கஸ்டமர் இல்லை அப்படின்னு நீங்கள் கழிச்சாலும் அதுவும் பாவம்தான். அப்போ உங்களுக்கு இந்த 6 hours என்ன ஏது அப்படின்றத நீங்கள் தேடி கண்டுபிடிங்க அப்படின்னும் போது அவர் சொன்னார், எனக்கு இப்போ தான் ஒரு விஷயம் புரியுது அப்படின்னாரு. என்ன அப்படின்னு கேட்டேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லியிருந்தார், நீ ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வந்து வேலைக்கு போ, மாதம் வந்து எப்படியோ 30,000 to 40,000 வந்து கண்டிப்பாக சேலரி கிடைக்கும். அப்போ நான் வந்து சொன்னேன், இல்லை கடை இருக்குடா, கடை எப்படி விட முடியும் அப்படின்னு. கடையை மூடிட்டு போ அப்படின்னாரு. அதாவது கடையை வந்து டோட்டலாக எடுத்துட்டு அப்படின்னு. இப்போ தான் எனக்கு புரியுது, பேசாமல் எனக்கு அங்கே 30-35,000 வரும் சம்பளம், அதுக்கு வந்து நான் அங்கே வேலை பார்த்துட்டு இங்கே வந்து ஏதாவது ஒரு ஸ்டாஃப் ஒரு 5,000-6,000 சம்பளத்துக்கு நான் அப்பாயிண்ட் பண்ணிட்டேன்னா அவங்க பாட்டுக்கு கடையை பார்த்துக்க போகிறாங்க, நான் பாட்டுக்கும் இந்த வேலையை பார்க்க போகிறேன். அப்போ நான் வந்து 24 மணி நேரமும் பிஸியான மாதிரி தானே இருக்கும் அப்படின்னாங்க. நீங்கள் 24 மணி நேரம் பிஸியாக வேண்டாம், 8 மணி நேரம் மட்டும் பிஸியாகுங்க.
24 மணி நேரம் பிஸி ஆயிடுச்சுன்னா அடுத்த 24 மணி நேரம் ஹாஸ்பிட்டலில் இருந்துருவோம். ஏன்னா மனசு டென்ஷனு, உடம்பு டென்ஷனு, அத்தனையும் டென்ஷனாக போயிடும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி காலையில் சொல்கிறாங்க, நான் ஸ்விக்கியில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன்னா இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து வரேன்னு சொன்னாங்க. எங்கள் சொந்தக்கார பொண்ணு தான், ரொம்ப ஏழ்மையான பொண்ணு தான், 6000 ரூபாய் சம்பளத்துக்கு ஓகே பண்ணிட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன்ட்டாங்க. அவ்வளோ சூப்பர் இல்லை? இதில் ஏதாவது கசக்குதா ஏதாவது? அப்போ நம்ம விஷயத்தை நம்ம மறந்துட்டோம். அவருக்கு வண்டியில் ரவுண்ட் அடிக்கிறது பிடிக்கும், அதனால அவருக்கு பிடிச்ச வேலை, அவ்வளோதான். பிடிச்ச வேலையை யார் எவ்வளோ நேரம் செஞ்சாலும் டயர்டே ஆகாது. இப்போ மீதி 6 மணி நேரம் சும்மா வெட்டியாக உட்காந்துருக்கிறதுக்கு 4 வேலை பார்த்தா கையில் காசு கிடைக்கும். கையில் காசு கிடைச்சா அடுத்தடுத்த வேலையை நம்ம பண்ணலாம், அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடலாம் மறுபடியும் அந்த கடையில். ஸோ உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க மறுக்கிறீங்க. அதனால தான் வாழ்க்கையை வாழவே உங்களுக்கு தகுதி இல்லாத ஒரு நபரை நீங்களே உருவாக்கிக்கிறீங்க, வேறு யாரும் உருவாக்கலை. ஸோ எத்தனை நாள் தான் மொபைலை பார்த்துக்கிட்டு, ஷார்ட்ஸை பார்த்துக்கிட்டு, உட்காந்துக்கிட்டு, சிரிச்சுக்கிட்டு இப்படியே இருந்தால் நம்ம வாழ்க்கையை பல பேர் சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் மற்றவங்கள பார்த்து சிரிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் உங்களை பார்த்து மற்றவங்க சிரிச்சிட்டாங்கன்னா, நீங்கள் எப்பயுமே மற்றவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு திருப்பி நடக்கும்ன்றது தானே உண்மை. ஸோ இதையும் மனசில் வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுடைய விஷயங்கள் என்ன ஏது? சாயப்பா உழைக்கிறதுக்கு மறுக்க மாட்டார். நீ உழைக்க மாட்டேன், நான் உழைக்க மாட்டேன் அப்படி சொன்னீங்களா தான் உங்களை வந்து திட்டுவாரே தவிர, உழைக்கிறீங்கன்னா ஓகே பண்ணுவார். ஆனால் பேராசைப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. இப்போ செய்கிற வேலையே உங்களுக்கு நேரம் கரெக்டாக இருக்குது அப்படின்னும் போது இன்னொரு வேலையை எடுத்துக்கிட்டால் இந்த வேலை கெடுன்ற ஒரு தாட் உங்களுக்கு வரணும். அப்போ இந்த வேலையும் நடக்கணும், உங்களுக்கு அந்த வேலையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் செய்யலாம். இல்லைன்னா இதை நம்ம சிறப்பாக செய்கிறதுல தான் கவனத்தை இருக்கணும். அப்போ உங்களை பற்றி நீங்கள் எங்கே வந்து மாற்றிக்கிறீங்க தெரியுமா? அடுத்தவங்களை பற்றி யோசிக்கும் போது உங்களை நீங்கள் மாற்றிக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு வேலையா, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஸோ நீங்கள் மற்றவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துடுது. ஸோ தாழ்வு மனப்பான்மை வந்தவங்களுக்கு வாழ்க்கை எப்படி சீரும் சிறப்புமாக இருக்கும்? இருக்காது இல்லை? ஸோ அதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ நீங்கள் நல்லா உழைச்சி பாருங்க, உங்களுடைய கவனத்தை உங்களுக்குள்ள செலுத்தினா மட்டும்தான் உங்களால் உழைக்கவே முடியும். இங்கே இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபுகளுக்கு நான் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு நேரங்கள் இருந்துச்சுன்னா சின்ன விஷயங்கள் செய்யுங்க. உங்களுக்கு டைலரிங்கில் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா டைலரிங் மிஷின் ஏதாவது செகண்ட்ஸில் வாங்க, 3000, 4000, 5000 ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக சாய்ப்பா வாங்கி கொடுத்துருவார், அதில் மாற்றமே இல்லை. ஸோ ஒருத்தங்க கிட்ட வந்து நம்ம கடனை வாங்கி கடனை கட்டிகிட்டு இருக்கோம், அதனால் எந்த லாபமும் இல்லை. ஆனால் இதே ஒருத்தவங்க கிட்ட நம்ம கடன் வாங்கி அதை நம்ம தொழிலுக்காக முதலீடு பண்ணி அதில் வர லாபத்தை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்குது. யோசிச்சு பார்க்குறீங்களா? அதுக்காக கடனை வாங்கி தொழில் ஆரம்பிக்க சொல்லலை. முதல்ல டக்குன்னு முடிவு பண்ணிட முடியாது. இங்கே ஒரு பெரிய ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று இருக்குது. இன்னைக்கு ஆரம்பிச்சா இன்னைக்கே செய்யணும்னு முதல்ல நீங்கள் தயாராக இருங்க. முதல்ல நீங்கள் தயாராக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை என்னென்ன இருக்குதுன்றத நீங்கள் திரட்டணும். டேட்டா கலெக்ஷன் சொல்லுவாங்க. நீங்கள் அதை திரட்டணும். அதுக்கப்புறம் நான் முன்ன சொன்ன மாதிரி உங்கள் பலம் பலகீனம். ஸோ பலகீனத்தை பற்றி மட்டும்தான் இங்கே பேசுகிறோம். உங்கள் பலம் எப்பேற்பட்டது, அது என்னென்ன வழிகளை நம்ம இன்னும் உருவாக்கிக்கலாம், இது எல்லாத்தையும் சேர்க்கணும். அதை நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். ஓகே, கொஞ்சம் என்னோட பிரச்சனைகள் என்னன்றதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன், அதற்கு உண்டான வழிகளையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற நம்பிக்கை முதல்ல உங்களுக்கு வரணும். மற்றவங்களாம் உசுப்பேற்றுவாங்க, நீ எவ்வளோ பெரிய ஆள், நீ எல்லாம் செஞ்சிருவ அப்படி இப்படின்னு. ஆனால் அவங்க உசுப்பேற்றிட்டு போயிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா யார் எத்தனை இடத்துல உங்களை உசுப்பேற்றினாலும் நீங்கள் கீழே தான் விடுவீங்களே தவிர அங்கே நிற்கவும் மாட்டீங்க, அதை தாண்டி போகவும் மாட்டீங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்காம தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த நிமிஷம் வரைக்கும்.
நேரம் கிடைச்சதுன்னா நம்ம என்டர்டெயின்மெண்ட் செலவு பண்ணுறோம். என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு ஒரு நேரத்தை உருவாக்கணும். உங்களை ரெஸ்ட்டு எப்படி நைட்டு தான் நம்ம தூங்குகிறோம் இல்லையா, அது மாதிரி என்டர்டெயின்மெண்ட் ஓகே, காலையிலையோ இல்லை ஈவினிங்கோ ஏதோ ஒரு 1/2 ஹவரோ ஏதோ ஒரு 45 மினிட்ஸோ ஏதோ 1 ஹவரோ அதுக்கு மேலே தேவை இல்லை. ஸோ உழைப்பு, குடும்பம், சொசைட்டி, இது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். உழைச்சாதான் அவன் குடும்பம் நல்லாயிருக்கும், அவனை சேர்ந்துருக்கிற சொசைட்டியும் நல்லாயிருக்கும். ஸோ நம்மளால் 4 பேருக்கு நல்லது செய்வதற்காகத்தான் இந்த படைப்பு, அதை புரிஞ்சுக்கோங்க. 4 பேருக்கு நம்ம கஷ்டத்தை கொடுக்கறதுக்காக இந்த படைப்பு இல்லை. அப்படிப்பட்ட படைப்பு கடவுளுக்கு எதிராக செய்கிற மாதிரி, கடவுளுக்கு எதிராக பாவம் செய்கிற மாதிரி. ஸோ நீங்களும் நல்லா இருக்கணும், மற்றவங்களும் நல்லா இருக்க வைக்கணும். அப்போ நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் மற்றவங்கள நல்லபடியாக வாழ வைக்க முடியும் உங்களால். ஸோ நான் வாழ வச்சிட்டேன் அப்படின்ற உடனே நமக்கு தலையில் கொம்பு முளைச்சிடக்கூடாது. ஆனாலும் எத்தனை பேரை வாழ வச்சிருங்க தெரியுமா, சொன்ன முடிஞ்ச உடனே நீங்கள் காலி. என்னைக்கெல்லாம் நம்ம வாழ்ந்துட்டோம்ப்பா, பல பேரை வாழ வச்சிட்டோம்ப்பா அப்படின்னு சொன்னாவே அடுத்த மாதத்தில் உங்களுக்கு யாராவது உதவி செய்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மாறிடும். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த அடிக்கடி நம்ம வீட்டில் அம்மா சொல்லுவாங்க, உனக்கு இந்த வாயில் தாண்டா சனி அப்படின்வாங்க. இப்போ இல்லை, அப்போ ஒன்றுமே பண்ணாமல் அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், அதை செஞ்சிட்டேன், இதை செஞ்சிட்டேன், ஏன் இப்படி அப்படின்னு. ஏன்னா ஒரு சின்ன வெற்றியை கூட நம்ம அப்படியே பெருசாக நினைக்கிறோம். அதை வச்சு நம்ம ஆடுற ஆட்டம் என்ன, பாடுற பாட்டு என்ன, கூடுற கூட்டம் என்ன. ஆடுற ஆட்டமும் கூடுற கூட்டமும் ஏதோ ஒரு பெரிய டைலாக் ஒன்று இருக்குது, பட்டினத்தார் பாடல்னு நினைக்கிறேன். அதை அடிக்கடி தாத்தா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது எனக்கு அது சொல்ல தெரியல, ஆனால் அதோட அர்த்தம் புரியும். எல்லாம் செல்வம் இருக்க, புகழ் இருக்குது, எல்லாம் வருவாங்க, இது எல்லாம் போயிடுச்சுன்னா எல்லாம் போயிடுவாங்க. இதுதான் உலகத்தோட தத்துவம். அப்போ நமக்கு இருக்கிறது என்னைக்கா இருந்தாலும் அழியக்கூடிய விஷயங்கள் தான். ஏன்னா நாமளே அழியக்கூடிய மனுஷர்கள் தானே. நம்ம எத்தனை வருஷம் வாழ்ந்துட முடியும்? 120 வருஷம். உடனே எல்லாருக்கும் என்ன 120? என்னங்க 120 சொல்கிறீங்க? 120 தான் நம்ம வாழக்கூடிய ஏஜ். ஆனால் இன்னைக்கு 80, 85. அந்த 80 கூட எப்படி மாத்திரை மட்டும் இல்லைன்னா எல்லாம் 40, 50, 60லே காலி. இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும், ஃபாஸ்ட் ஃபுட்டு, பேக்கரி ஐட்டம்ஸ். சனிக்கிழமை நைட்டு இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டலில், புரோட்டா கடையில் ஏகப்பட்ட க்யூஸ் நிற்கும். எல்லாம் விஷம். மைதா மாவு என்ன ஆகும் உடம்புக்கு யோசிச்சு பாருங்க. ஹார்ட் அட்டாக் வந்தவங்க, பிபி வந்தவங்க, சுகர் வந்தவங்க, அத்தனை பேரும் அதுக்கு அடிமை. அதில் மாத்திரை போட்டதால் இன்னொரு 10 வருஷம் சேர்ந்து வாடுறோம். மாத்திரை இல்லைன்னா காலி, அவ்வளோதான். ஸோ நம்ம இயற்கையான விஷயத்தை மறந்துட்டோம். இயற்கை நம்ம அது மதிக்கிறதே இல்லை. அதான் கொரோனா போட்டால் பாடுபட்டு கிட்டத்தட்ட 25% மக்கள் காணாமல் போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க. இயற்கையை நம்ம மதிக்காமல், இயற்கையை என்னைக்கு மதிக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு நிறைய ஞானம் பிறக்கும். நேற்று நைட்டு ஆரத்தி கிட்டத்தட்ட 10:30 மணி ஆயிடுச்சு. ஆரத்தி 10:45 ஆயிடுச்சு. ஏன்னா ஷீரடியில் 10 மணிக்கு தான் ஆரத்தி எடுக்கிறாங்க, நைட் ஆரத்தி. அதுதான் எனக்கு ஓகே, அங்கேயே எடுக்கும்போது நம்மளும் எடுப்போம். ஏன்னா நம்ம 8 மணிக்கெலாம் சட்டுன்னு எடுக்க முடியாது. 8 மணிக்கு ஆஃபீஸ் ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஸோ வந்தவொடனே சாப்பிட்டுட்டு ஆரத்தி எடுத்துட்டா ஒரு 1/2 மணி நேரம் தூங்குறதுக்கு முன்னாடி சாயப்பா கூட ஸ்பெண்ட் பண்ண மாதிரி. ஒருவேளை ஆரத்தி எடுத்து அதுக்கப்புறம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தூக்கம் வராமல் மொபைலை பார்த்துக்கிட்டு கண்டதை பார்த்துக்கிட்டு எதுக்கு? ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த 1 வீக்காகவே. ஒரு 9 மணிக்கு வீட்டுக்கு வருவோம், சாப்பிடுவோம், 10 மணிக்கு ஆரத்தி எடுப்போம், வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை நம்ம அன்பே சாயில் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை. அதுக்கப்புறம் 10 மணிக்கு ஆரத்தி எடுத்து 10:20க்கு முடியும். சாப்பிட்டுட்டு எடுத்து 20 நிமிஷம் 30 நிமிஷம்
அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு மேலே வானத்தை பார்த்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த சந்திரன் அந்த நட்சத்திரம் அப்போ அதை பார்க்கும்போது பிரமிப்பாக இருந்தது. இவங்களையும் நீ தான் படித்த, என்னையும் நீ தான் படிச்சிருக்க, எல்லா உயிரினத்தையும் நீ தான் படைச்சிருக்க, எல்லா கிரகத்தையும் நீ தான் படைச்சிருக்க, எவ்வளோ பெரிய ஆளுப்பா நீ. ஒரு பிரமிப்பு வருது இல்லை? நீங்கள் பாருங்கள், வானத்தை பாருங்களேன், ஒரு 6, 7, 8, 9, 10 மணிக்கு மேலே பாருங்கள், 9, 9:30 மேலே பாருங்கள் நைட்டு. நம்ம விடிய காலையில் ஒரு 5, 6 மணிக்கு பாருங்கள் வானத்தை பாருங்கள். வானம் அதுக்கு முன்னாடி பெரியவங்கெல்லாம் அதை பார்த்து தான் கும்பிட்டாங்க. அதை பாருங்கள், சொல்லாத விஷயங்களை சொல்லுங்க. நீங்களா இப்படி மாறினீங்கன்றதையும் தெரியும். அதான் விடிய காலையில் 4, 4:30 மணிக்கு எந்திரிக்க சொல்றது. ஸோ 3:30 மணிக்கு சூரியன் உடைய அந்த கதிர்வீச்சு ஸ்டார்ட் ஆயிடுது. 6 மணிக்கு தான் வெளியில் வருதுன்னா 3, 4 மணிக்கு அதோட ஒளி கதிர் அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு பவர் அப்படின்றாங்க. ஸோ அதில் கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ரெஷ் ஆக்சிஜன், அந்த ஆக்சிஜன் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜெட்டிக், அது நம்ம உடம்புக்கும் மூளைக்கும் அவ்வளோ ஒரு ஹெல்த்தை கொடுக்குது. ஸோ நோயாளிங்க கூட விடிய காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கும் போது அந்த நோய் கூட போயிடுதுன்றாங்க. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சா தலைவலிக்கும், 5 மணிக்கு எந்திரிச்சா தலைவலிக்கும், 6 மணிக்கு எந்திரிச்சா தலைவலிக்கும், 7 மணிக்கு எந்திரிச்சா தலைவலிக்குன்னு சொல்கிறோம். நீங்கள் தலைவலிக்கத்தான் செய்யும். ஏன்னா உங்கள் மனசுக்குள்ளே அந்த தலைவலின்றத ஒரு இமேஜின் நீங்கள் படம் பிடிச்சிட்டீங்க. அப்போ நீங்கள் நைட்டு சீக்கிரமாக தூங்கினாதான் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்க முடியும். 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூக்கம். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈவினிங் ஒரு 7 மணிக்கு நீங்கள் படுங்க, தூக்கம் வராதுதா, எப்படியாவது ஒரு 1 hour புரண்டு படுறதுக்கு 8 மணிக்கு படுத்துட்டிங்கன்னா 9, 10, 11, 12, 1, 2, 3 கரெக்டாக 6 மணி நேரம் 7 மணி நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்திருப்பீங்க தெரியுமா? அப்போ நீங்கள் 12 மணிக்கு படுத்திங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 கிட்டத்தட்ட 7 மணி ஆகுது, 8 மணி ஆகுது. இதான் கணக்கு, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ நமக்கு தூக்கம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் எப்போ படுத்தாலும் அந்த அவ்வளோக்கு தூக்கம் இருந்தால் தான் நம்ம தூங்கு எந்திரிப்போம். இது மனசில் புத்தியில் பதிஞ்சிடுச்சு. அதனால தான் இந்த விஷயங்கள் நடக்குது. ஸோ என்னால் 4 மணிக்கு எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க, நீங்கள் இப்போ எத்தனை மணிக்கு படுக்கிறீங்களோ 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தூங்கி பாருங்கள். கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் என்னென்னா இப்படி தூங்க சொல்கிறீங்க, எப்படி அப்புறம் வீட்டில் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், ஏதாவது ஒன்று செய்யணும், ஏதாவது ஒன்று செய்யணுன்ற ஆசை சாதனை எல்லாம் இருக்குல்ல உங்களுக்கு. அப்போ இந்த மாதிரியான விஷயத்தையும் நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும். செஞ்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மணிக்கு நீங்கள் படுத்தீங்கன்னா விடிய காலையில் 4 மணி 5 மணிக்கு அலாரம் தேவையில்லை, நீங்களே ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சிருவீங்க. எந்திரிச்ச உடனே தூக்கம் போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, அடுத்தடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ அந்த ஒரு ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதிகாலையில் எந்திரிச்சாதான் உங்களுக்கு 100க்கு 100 ஆசீர்வாதம் கிடைக்கும். வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிற. ஜெய் சாய்ராம். அந்த ராமன் உங்களை காக்கட்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்த தவறு, அதாவது உனக்கு தெரிந்த செய்த தவறு, தெரியாமல் செய்த தவறு என்று 2 விதமாக பிரிக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது நீ உன் மனசாட்சிக்கு தெரிந்து செய்த தவறு அதிகமாக இருக்கிறதா அல்லது தெரியாமல் செய்த தவறு அதிகமாக இருக்கிறதா என்பதை முழுவதுமாக ஒரு நிமிடம் யோசித்து பார். தெரியாமல் செய்த தவறுகளை விட தெரிந்து செய்யும் தவறுகளிற்கு மிகப்பெரிய தண்டனை இருக்கிறது. ஆனால் உன்னையும் குறை கூற முடியாது. ஏன் தெரியுமா? உன்னுடைய சந்தர்ப்பம்தான் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் மிக பெரிய காரணகர்த்தாவாக அமைகிறது. இருந்தாலும் உனக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையும் ஏதாவது ஒரு தீய விஷயத்தில் உன்னை தள்ள நினைக்கும் போதெல்லாம் உன்னுடைய மனம் சஞ்சலம் அடையாமல் மாயை என்னும் மிகப்பெரிய கட்டுப்பாடு நம்மை ஆட்கொள்ளப் போகிறது என்பதை மனதில் வைத்து கொண்டு நீ அந்த பிரச்சனையையோ அல்லது அந்த சூழ்நிலையையோ கையாண்டு கொண்டால் வெற்றி உன் பக்கம்தான் இருக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 1000 முறை யோசிப்பது மிகவும் சிறந்தது.
ஒருவர்களிடம் உன்னுடைய வார்த்தையை கொட்டுவதற்கு முன்பு இது இவர்களிடம் பேசலாமா வேண்டாமா என்று யோசித்து விட்டு பேச வேண்டும். ஏனென்றால் சொல்லாத சொல்லுக்கு நீ முதலாளி என்று ஏற்கனவே நான் உன்னிடம் கூறியிருக்கிறேன். அப்படி இருந்தும் எதற்கு தேவையில்லாமல் இந்த அளவிற்கு உன்னுடைய வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார்? இது மிக பெரிய தவறு. யாராவது உன்னை தேவையில்லாமல் பேசினார்கள் என்றால் கூட அவர்களை விட்டு அந்த இடத்தை விட்டு நீ விலகிவிடு. தேவையில்லாமல் நீ பரவசப்படுவதால் நீ சில தேவையில்லாத சூழ்நிலைக்கு உன்னை தேவையில்லாமல் நீ உபயோகப்படுத்துகிறாய். இது உனக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் அவர்களைப் போல்தானே அப்பா நானும் செய்கிறேன் என்று நீ கூறுவது எனக்கு புரிகிறது. ஆனால் மற்றவர்கள் போல் நீ அல்ல என்பதுதான் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விதிவிலக்கு. என்னுடைய குழந்தை என்னுடைய குணத்தில் இருக்க வேண்டும். யார் என்ன செய்தாலும் சரி, எத்தனை வாட்டி பகடை பேசினாலும் சரி, அவர்களை அனுசரித்து கொண்டு உன்னுடைய வேலைகளை நீ செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு 100 முறை இப்படி நீ செய்தால் 101வது முறை தானாக பழகிவிடும். பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடாமல் நீ நிற்க தொடங்கிவிட்டாய். இப்பொழுது உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் என்ன தெரியுமா? என்ன? இந்த பகடை பேசுபவர்களுக்கு திரும்ப பதில் கொடுத்து உன்னை நீயே அவர்களின் மத்தியில் இறக்கிக் கொள்வதுதான். இதை இன்றோடு நிறுத்திவிடு. பேசுபவர்கள் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். அவர்களுக்கு எல்லாம் நாம் திரும்ப என்ன உண்மை என்று கூற வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு ஒரு யுகமாகிவிடும். அவர்களுக்கு எந்த இடத்தில் எப்படி பதில் கூற வேண்டுமோ அந்த இடத்தில் நான் அப்படி கூறிவிடுவேன். பேசி பயனில்லாத போது மௌனம் சிறந்தது. பேசியே அர்த்தமில்லாத போது பிரிவே சிறந்தது. அதனால் நீ யாருக்கும் எந்த இடத்திலும் சென்று நான் இவ்வளவு நல்லவன் என்று உன்னை நிரூபிக்க நீ அந்த இடத்தில் போராடவே வேண்டாம். காலம் நீ நல்லவனா கெட்டவனா என்று அவர்களிடம் தானாக உணர்த்த செய்யும். இதயம் துடிக்கும் போது யாரும் கவனிக்க மாட்டார்கள். ஆனால் துடிப்பது நின்ற பின் எல்லோரும் துடிப்பார்கள். அதுதான் வாழ்க்கை என்று நான் கூறியிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது ஒரு விஷயமோ அல்லது ஒரு உறவோ உங்கள் இடத்தில் இருக்கும் பொழுது அதனுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியாது. பிரிந்த போதோ அல்லது இந்த உலகை விட்டு மரித்த போதோ அதற்கு பிறகுதான் அவர்களை நினைத்து நீங்கள் கண்ணீர் விடுவதும் கூட. இவையெல்லாம் அறியாமைக்குண்டான அறிகுறிகள். அறியாமை என்பது உன்னுடைய வாழ்க்கையை மூழ்கடிக்க செய்துவிடும். நீ செல்லக்கூடிய பாதை எது என்று உன்னால் உணரப்பட வேண்டும். உன்னுடன் யார் யாரெல்லாம் பயணிக்கிறார்கள் என்பதையும் உன்னால் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். தெரியாத வரையில் உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய நூல் சிக்கலாக தான் அமையும். நூல் சிக்கல் லேசாக இருக்கும் போது நிச்சயமாக அதை பிரித்து நேராக்கி விடலாம். ஆனால் சிக்கல் மிக பெரிய முடிச்சாக மாறிவிட்டால் அதை எடுக்கவே முடியாது. அதனால் தான் கூறுகிறேன், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். உன்னுடைய மனம் இப்போது கனமாக அல்லாமல் லேசாக இருக்கிறது. இப்பொழுது நீ உன்னுடைய மனதிடம் என்ன விதையிடுகிறாயோ அதுதான் நாளை உனக்கு திரும்ப தரும். லேசாக இருக்கும் போதே உன்னுடைய மனதை எப்படியெல்லாம் நல்ல வழியில் மாற்ற வேண்டுமோ அப்படியெல்லாம் மாற்ற நினைத்தால்தான் பிற்காலத்தில் உன்னுடைய மனது உனக்கு ஏற்றவாறு நேர்மறையான எண்ணங்களில் பயணிக்க தொடங்கும். உதவி செய்ய அனுபவம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
இவர்கள் இதை கூறுவிடுவார்களோ என்ற பயத்தில் நீ இருந்தது எல்லாம் போதும். உன்னுடைய மனதிற்கு எது உண்மை என்று நினைக்கிறாயோ அதை செய்ய தொடங்கு. ஆண்டவனுக்கு அனைத்தையும் அர்ப்பணித்து உலகில் அனைத்துமே உன்னிடம் அடிபணியும். நீ முழுவதுமாக என்னிடம் சரணடைந்து விடு. நரகமும் சொர்க்கமும் உன் ஒழுக்கத்திலும் நல்ல பழக்கத்திலும் இருக்கிறது. ஒன்றை மட்டும் உன் நினைவில் வைத்துக்கொள். நீ எங்கு இருந்தாலும் சரி, என்ன தவறு செய்தாலும் சரி, நான் உன்னை கண்காணித்துக் கொண்டேதான் இருக்கிறேன். என்னிடம் இருந்து யாரும் தப்ப முடியாது. நீ செய்யக்கூடிய அனைத்து பாவ செயல்களுக்கும் மிக பெரிய எதிர்வினை உண்டு. இந்த பிறவியிலோ அல்லது அடுத்த பிறவியிலோ அதையெல்லாம் உன்னுடைய மனதில் வைத்துக்கொண்டு நீ செயல்பட்டாலே இந்த உலகத்தில் உள்ள பாதி மனிதர்கள் நல்லவர்களாக மாறிவிடுவார்கள். பூமியை காக்க பெருமாள் எடுத்த அவதாரம் வராக அவதாரம். வராக சுவாமியை நாம் இதுவரை கண்டது உண்டா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. அதே போல்தான் இந்த உலகத்தில் எப்பொழுது எல்லாம் தீமை தலைவிரித்து ஆடுகிறதோ, கெட்ட விஷயங்கள் முழுவதுமாக பரவ தொடங்குகிறதோ, அந்த நேரத்தில் அந்த கடவுள் அடுத்த பிறவி எடுக்கிறார். அதனால் இந்த உலகத்தை காக்கும் ஒரே ஒரு சக்தி கடவுள் மட்டும்தான். அவருடைய பிடியில் இருந்து யாரும் தப்ப முடியாது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓரிடத்தில் நீ அவமானப்பட்டால் அவ்விடத்தில் இருந்து நிரந்தரமாகவே விலகிவிடு. அன்பு பாசம் என மீண்டும் சேர்ந்து நின்றால் உன் அவமானங்கள் நிரந்தரமாகிவிடும். எதுவும் யாருக்கும் யாரும் நிரந்தரம் இல்லாத பொழுது அவமானத்தை மட்டும் ஏன் நீ நிரந்தரமாக பெற்றுக்கொள்ள வேண்டும்? எப்போதெல்லாம் ஆசைகள் உன் மனதை அதிகமாக ஆட்கொள்கின்றதோ அப்போதெல்லாம் உன் அதீத வளர்ச்சிக்கு ஆணவம் தடுப்பணையாக அமைந்து விடுகின்றது. அதனால் உன்னுடைய மூளையை எந்த இடத்தில் எந்த அளவிற்கு செயல்படுத்த வேண்டுமோ அந்த அளவிற்கு தெளிவாக செயல்படுத்த தொடங்கு. நீ இப்படிதான் இருக்க வேண்டும் என்று நான் கூறவில்லை. நீ செய்யும் செயலுக்கு சற்று மனசாட்சியோடு செயல்படு என்றுதான் நான் கூறுகிறேன். அதனால் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கண்காணித்து வேண்டும். நீ முதலில் தெரிய வேண்டும். நீ எந்த இடத்தில் இருக்கிறாய், என்ன செய்து கொண்டிருக்கிறாய், இதனால் உனக்கு என்ன பயன், உன் குடும்பத்தில் என்ன பயன், இவை எல்லாவற்றையும் நீ பார்க்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய குடும்பத்திற்கு ஆணி வேறே நீ மட்டும்தான். அப்படி இருக்கும் பொழுது நீயே இப்படி சோர்ந்திருக்கலாமா? நிச்சயமாக வேண்டாம். மாறு. மாற்றத்திற்கான நாள் இரு. சோபலாக தான் இருக்கும், ஆனால் நீ நினைத்தால் மாறலாம், மாற்றலாம். இப்படிக்கு ஓன் சாயப்பா. அல்லாஹ் மாலிக். ஏன் அன்பு குழந்தையே, உன்னுடைய கஷ்டங்கள் எனக்கு தெரியாது என்று நினைத்துவிட்டு ஏதேதோ என் முன் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறாய். உடனே பயப்பட வேண்டாம். நான் நீ நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறாய் என்பது எப்படி கூறினேன் என்றால், சந்தோஷமாக இருப்பது போல என்னிடம் காட்டிக்கொள்கிறாய் என்பதை தான் அப்படி கூறினேன். உண்மையில் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று உனக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் எனக்கு மிகவும் நன்றாகவே தெரியும். உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய போர்க்களமாக இருக்கிறது என்பதை நான் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு காலமும் அதை நினைத்து வருந்திக் கொண்டேதான் இருக்கிறேன். குழந்தையே, நான் உன்னிடம் கூறுவது ஒரே விஷயம்தான். எது நடந்தாலும்
அது நடக்கட்டும், நீ விட்டுவிடு. அதற்காக அதை மொத்தமாக அப்படியே விட்டுவிடு என்று நான் கூறவில்லை. அதை நினைத்து கவலைப்பட வேண்டாம் என்றுதான் நான் உனக்கு கூறுகிறேன். கவலைப்படுவது என்பது தேவையில்லாத ஒரு விஷயம். இன்றைக்கு மக்கள் இருக்கும் நெருக்கடியில் அனைவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்கிறது. இருந்தாலும் நான் என்ன கூற வருகிறேன் என்றால், பிரச்சனை என்பது அடங்காத ஒரு விஷயம். அனைத்தும் இருக்கிறவனுக்கு நிம்மதி இல்லை என்று போராட்டம். எதுவும் இல்லாதவர்களுக்கு பணம் இல்லையே என்ற போராட்டம் இருக்கிறது என்று நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். அதுதான் இன்றைக்கும் கூறுவேன். இப்போது தேவையில்லாமலோ தேவையோ நீ ஒரு காரியத்தை செய்கிறாய் என்றால் அது மூலமாக உனக்கு கஷ்டம் வருகிறது என்றால் அந்த கஷ்டத்தை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் யார் செய்த காரியம் அது? நீ. என்னுடைய வாக்கு என்னவென்றால், உன்னுடைய கடமைகளை சுமைகளை எல்லாம் என்னிடம் கொடுத்துவிடு, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்பது. ஆனால் நீயோ அது எனக்கு இப்பொழுதே நடந்தாக வேண்டும் என்று அடம் பிடிக்கிறாய். இப்படி இருக்கும் பொழுது என்னால் என்ன செய்ய முடியும் என்று நினைக்கிறாய்? ஒரு முறை கூறலாம், 2 முறை கூறலாம். நீ அடம் பிடிக்கும் போதெல்லாம் கூறிக்கொண்டே இருந்தால் நீ என்னை வெறுத்து ஒதுக்கி விடுவாய் அல்லவா? அதனாலேயே ஒரு சில காரியம் உனக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, உனக்கு அது நல்லதோ கெட்டதோ, நீ அடம் பிடிக்கிறாய் என்ற ஒரே காரணத்திற்காக நானும் அதை கொடுத்து வருகிறேன். பிறகு கஷ்டம் என்று என் முன்தான் வந்து நிற்கிறாய். இதை பார்க்கவா நான் உனக்கு நீ கேட்டதையெல்லாம் அள்ளி கொடுக்கிறேன்? இது தேவையில்லாத ஒரு காரியம். அனைவருக்கும் தலையாய கடமை என்று ஒன்று உள்ளது. அந்த தலையாய கடமை என்பது மிகவும் அனைவருக்கும் தேவையான ஒரு விஷயம். தலையாய கடமை என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால், அந்த கடமை தலை போன்றது. தலையே போனாலும் அந்த கடமையை செய்யாமல் போகக்கூடாது என்பதுதான் தலையாய கடமை. அப்படி இருக்கக்கூடிய முதல் தலையாய கடமை எதுவென்றால், பெற்றோர்களை கண்கலங்காமல் பார்த்துக் கொள்வது. இந்த உலகத்தில் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். பெற்றோர் தனக்கு என்னென்ன செய்தார்கள் என்று கூட யோசித்து பார்க்காமல் அவர்களை அநாதமற்றவர் இடத்தில் கொண்டு விட்டு வருவது. அங்கே அவர்கள் படும் கஷ்டங்களோ இவர்களுக்கு தெரிவதில்லை. அப்படியே தெரிந்தாலும் இதையெல்லாம் கண்டு கொண்டால் தங்களால் முடியாது, ஆகையால் இதை பற்றி யோசிக்கவே கூடாது என்ற எண்ணம் என்ற முடிவு எடுத்து விடுகிறீர்கள். இது எவ்வளவு மோசமான ஒரு விஷயம் என்று தெரியுமா? உங்களில் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் எத்தனை பேர் அப்படி செய்திருந்தீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் என்னுடைய குழந்தைகள் யாரும் அப்படி செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. அது ஏன் தான் அப்படி என்று எனக்கு இப்பொழுது வரை தெரியவில்லை. நீங்கள் பிறந்ததில் இருந்து உங்களை காப்பாற்றியது, வளர்த்தது அனைத்துமே உங்களுடைய பெற்றோர்தான். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு சிறு மரியாதை கூட இல்லாமல் நீங்கள் அப்படி செய்வது மிகவும் சரியா? கேட்டால் இல்லை என்றுதான் நான் கூறுவேன். உங்களுக்கு ஒரு தாயோ தந்தையோ உங்களை வேண்டாம் என்று நினைத்திருந்தால் எப்பொழுதோ தூக்கி எறிந்துவிட்டு போயிருக்க முடியும். ஆனால் அவர்களுடைய குழந்தை அது என்ற ஒரு தலையாய கடமை இருந்ததால் மட்டுமே இன்று நீங்கள் இந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு
நான் பேசும் பேச்சையும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நினைத்து பாருங்கள், நீங்கள் இப்படி இருக்க குறைந்தது 1% கூடவா உங்களுடைய பெற்றோர்கள் காரணமில்லாமல் போய்விட்டார்கள்? 1% கூடவா உங்களிடம் அவர்கள் இருக்க தகுதி இல்லாமல் போனார்கள்? ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், எல்லோருக்கும் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது என்று சில காலம் இருக்கும். அந்த காலம் வரும் பொழுது நீங்கள் என்ன செய்தீர்களோ அதேதான் உங்களுக்கும் திரும்ப வரும். இந்த உலகத்தில் விதை விதைக்கிறவன் வினை அறுப்பான் என்ற பழமொழி உண்டு. அதுபோல்தான் அனைவருக்கும், யாராக இருந்தாலும் சரி, எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சரி. ஏனென்றால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உங்களிற்கும் மகனோ மகளோ இருக்கிறார்கள். அவர்களும் தெரிந்தோ தெரியாமலோ, விவரமாகவோ விவரம் இல்லாமலோ இதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த சின்ன வயதில் நீங்கள் அவர்களுடைய மனதில் இதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது என்று விதைத்தாலும், அவர்களுக்கு ஒரு காலகட்டத்தில் குறிப்பிட்ட காலத்தை தாண்டி இவர்களை இந்த இடத்தில்தான் வைக்க வேண்டுமோ என்ற மனோபுத்தி அமைந்துவிடும். மனோபுத்தி அமைந்துவிட்டால் பிறகு சரி செய்வது மிகவும் கஷ்டம். ஆகையால் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள், உங்களிற்கும் நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களை அப்படி செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக அதே இடத்தில் உங்களுடைய பெற்றோர்கள் கஷ்டப்படக்கூடிய அனைத்து கஷ்டமும் நீங்களும் படுவீர்கள். பிறகு இதற்கெல்லாம் நீங்கள் செய்த இந்த விஷயங்களுக்கெல்லாம் எங்கே சென்றுதான் அனுபவிக்கப் போகிறீர்கள்? ஆகையால் உங்களுக்கு சிறப்பான சம்பவம் காத்திருக்கிறது. இப்பொழுது கூட கைமீறி போகவில்லை. நீங்கள் நினைத்தால் இப்பொழுது கூட உங்களுடைய பாவத்தை நீங்கள் குறைக்கலாம். ஆகையால் யோசித்து முடிவெடுங்கள். ஒரு நல்ல விஷயம் இன்றே நடக்கட்டும். அந்த காலத்தில் இப்படி ஒரு விஷயம் இருக்கும் என்றே யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் இந்த காலமோ குறிப்பிட்ட வயது வந்தால் அதுதான் நிலைமை போல. ஆகையால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்து சூழும் அந்த காலத்தில் பொறுமையாக அனுபவித்துதான் ஆக வேண்டும். நீங்கள் பதற்றப்பட வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். என்ன நடக்க வேண்டும் என்று நடக்கிறதோ உங்களுடைய விதிகளின்படி அது நடந்துதான் தீரும். ஆனால் உங்கள் கண்கள் முன்னே நடக்கக்கூடிய ஒரு சிறு தவறை ஏன் நடத்த வேண்டும் என்றுதான் நான் கூறுகிறேன். அவர்கள் உங்களுடைய பெற்றோர்கள், உங்களை தோளில் எடுத்து சுமந்து கொண்ட உங்களுடைய பெற்றோர்கள். எத்தனை பேருக்காகவோ, உங்களுக்காக மட்டும் எத்தனை பேர்களிடமோ திட்டு வாங்கியவர்கள், அவமானப்பட்டவர்கள், அசிங்கப்பட்டவர்கள். உங்கள் ஒருவருக்காக மட்டும் எத்தனையோ இடத்தில் கடன் பட்டார்கள். கேட்கக்கூடாத வார்த்தைகள் அனைத்தையும் கேட்டார்கள். அனைத்தும் உங்களுக்காக மட்டும். அப்படி இருக்கும் பொழுது அவர்களை தவிக்க விட்டு நீங்கள் இருப்பது மோசத்திலும் மோசம். இப்படிக்கு போன் சாயப்பா அல்லாஹ் மாலிக். ஓம் சாயிரா.